பிறக்கிற புத்தாண்டுல நம்ம என்னங்க நினைப்போம்? மனசுல இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் போகணும். இந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஆண்டா இருக்கணும், வெற்றிகரமான ஆண்டா அமையணும், மன நிறைவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு தானங்க வேண்டுவோம். அப்படித்தானே வேண்டுவோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க, நமக்கு மட்டுமா அங்கே துன்பம் இருக்கு? துன்பம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் உண்டா? இப்படித்தான் கடவுள் சொன்னாரான்ட்டே, கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு மைதானம் இருக்கலடா, யார் யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கோ எல்லாரும் துன்பத்தை கொண்டா, உனக்கு இருக்கிற துன்பத்தை அவனுக்கும் அவனுக்கு இருக்கிற துன்பத்தையும் உனக்கு மாற்றி கொடுக்குறேன்டான்னாராம். ஒருத்தன் வீட்டுக்கு வந்து எல்லா துன்பத்தையும் மூட்டையாக கட்டி நேராக போனேன். அந்த மைதானத்துக்குள்ள நுழையாமல் திரும்பி வந்துட்டான். ஏன் தெரியுமா? இவன்கிட்ட சின்ன மூட்டையாக தான் இருக்கு. இருக்கிற கடினங்களில் இருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் நாம வெளியில வரணுங்க. அதுக்குத்தானே புத்தாண்டு. நம்ம எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு, மறுமலர்ச்சி செய்து கொள்வதற்கு தானங்க புத்தாண்டு. அப்ப இந்த புத்தாண்டில் கடினங்களை, பிரச்சனைகளை, சங்கடங்களை, வருத்தங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க. அதுல என்னங்க இருக்கு? இந்த செல்போன் இருக்குல்ல, நம்ம எல்லாம் வச்சிருக்கோம்ல, இந்த சாதாரண செல்போன். இந்த செல்போன் எவ்வளவுங்க எடை இருக்கும்? ஒரு 300 கிராம் இருக்குமா? இந்த 300 கிராம் செல்போனை ஒரு மணி நேரம் கையில் வச்சிருங்க, என்ன ஆகும்? கை கொஞ்சம் வலிக்குமா? அதே செல்போனை ஒரு 4 மணி நேரம் கையில் வச்சிருங்க, அப்படியே தோள்பட்ட வரைக்கும் வலிக்குமா? அதே செல்போனை ஒரு 10 மணி நேரம் கையிலே பிடிச்சிக்கிட்டு இருங்க, அப்படியே லைட்டாக காய்ச்ச வர்ற மாதிரி ஆகுமா? அதே 300 கிராம் எடை இருக்கிற இந்த சாதாரண செல்போனை ஒரு நாள் முழுவதும் கையில் வச்சிருங்க, மறுநாள் இந்த கையை தூக்க முடியுமா? முடியாதுங்க. 1 மணி நேரம் தூக்குற போதும் அந்த செல்போனோட எடை 300 கிராம் தான். ஒரு நாள் முழுக்க கையில் வச்சிருந்த போதும் செல்போனோட எடை 300 கிராம் தான். ஆனால் அந்த எடையை தூக்கி சுமக்கிற நேரம் அதிகமாக அதிகமாக நமக்கு பாதிப்பு உருவாகுதுன்னா, பிரச்சனையும் ரொம்ப நேரம் தூக்கி சுமக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. வாழ்க்கையில் எதுவுமே தோல்வி இல்லைங்க. நேர்மையா வாழ்ந்து என்னடா சாதிக்க போற அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா சத்தமா சொல்லுங்க, நேர்மையா வாழ்றதே சாதனை தாங்க. இந்த தலைமுறை பிள்ளைகள் தனக்காக வாழுகிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்றாங்களா, பிறருக்காக வாழுகிற வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்றாங்களா? அன்னைக்கு அப்படிதாங்க ஒரு ஆசிரியர் ஒரு பையன்கிட்ட கேட்டாரு, டே நம் நாட்டின் குடிமகனுக்கு என்ன தேவை அப்படின்னாரு. உடனே ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான், ஊருகா சார். அவனுக்கு எவ்வளவு விவரம் பாருங்க. குடிமகனுக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்ப காலம் மாறிக்கொண்டே போனாலும் கூட மாற்ற முடியாத சிக்கல்கள் இந்த மண்ணில் சில இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் கூட எதுங்க மகிழ்ச்சி? எது மகிழ்ச்சி? சுதந்திரம் வாங்கி இந்தியா முதல் சுதந்திர நாளை கூட அனுபவிக்கல. மகாத்மா காந்தியை பார்த்து வெள்ளைக்கார அதிகாரி கேட்டான், ஏயா 300 வருஷமா உன் தேசத்தில் இருக்கிற பொன் பொருள் பொக்கிஷம் அத்தனை எடுத்துட்டோம், ஒண்ணுமில்லாத நாட்டை வச்சு என்னடா பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டான். அந்த பொக்கை வாய் கிழவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்ட, ஆனா ஒன்றை மட்டும் உன்னால எடுத்துட்டு போகவே முடியாது. என்ன தெரியுமா? தடுக்கி விழுகிற போது தாங்கி பிடிக்கிற கைகள் எங்கள் இந்தியர்களின் கைகள்னு சொன்னாருன்னா